திரு ஆச்சாரி, அதுதான் ஒரு ஜனநாயகவாதியாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, வெளிப்படுத்துறீங்கன்னா இந்த நடவடிக்கைகள்ல அதை பார்க்க முடியுதாங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அத கார்த்திகை செல்வன், நம்ம பேசி திரும்பி நம்ம சந்திரபாபு நாயுடுவை பத்தியும் நிதிஷ்குமாரை பத்தியும் பேசிட்டு இருக்கோம். 15 நாளைக்கு முன்னாடி சென்ட்ரல் ஹால்ல திரு நரேந்திர மோடி அவர்கள் என்டிஏ உடைய பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா பிரைம் மினிஸ்டரா அவரை தேர்ந்தெடுக்கும் பொழுது நிதிஷ்குமாரும் சரி சந்திரபாபு நாயுடும் சரி தெல்ல தெளிவாகவே அவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் 5 வருடம் கூடவே இருப்போம். அந்த சைடு உள்ளது, அதாவது ஆப்போசிஷன்ல என்னதான் காட்சிகளை பார்த்துட்டு இருக்கீங்க, எவ்வளவு ஸ்டேட்மெண்ட்டை கேட்டுட்டு இருக்கீங்க, என்ன சார் நீங்க? அதாவது இவங்க எதிர்பார்க்கறாங்க இல்லீங்களா? அதாவது என்னைக்கு ரிசல்ட் வந்துச்சோ போது இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைத்த போது நிதிஷ்குமார் என்னெல்லாம் சொன்னாருன்னு திருப்பி போட்டு பாருங்க. சரி, அதே நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் எங்க கூட வந்ததுக்கு பிறகு அவர் தெல்ல தெளிவா சொன்னது எல்லாருக்கும் நம்ம இத பத்தி நம்ம திரும்பி டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளுடைய விஷுவல் திங்கிங், அதாவது அண்ணன் பீட்டர் அல்போன்ஸாக இருந்தாலும் சரி ராஜீவ் காந்தியா இருந்தாலும் சரி, ஒரு விஷுவல் திங்கிங், தயவு செய்து அவங்க சப்போர்ட்டை வித்ட்ரா பண்ணிடணும். நமக்கு ஏதாவது ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த ஏதாவது மேல இருந்து காக்க காத்துக்கிட்டு இருந்துச்சா இதுக்கோ, அது மாதிரி இவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி அதுக்குரிய வாய்ப்பும் தெரியல. அதே மாதிரி திரும்பி மைனாரிட்டி ஆட்சி கிடையாது, இது ஒரு கூட்டணி ஆட்சி. மைனாரிட்டி ஆட்சி எது தெரியுமா? கலைஞர் நடத்தினார் தெரியுங்களா? வெளியில காங்கிரஸ் வச்சுக்கிட்டு அவர் மட்டும் கம்மியான ஒரு சீட்டுகளோட அவர் நடத்தினார் பார்த்தீங்களா? 5 வருஷம் ஆட்சி, அதுதான் மைனாரிட்டி ஆட்சி. இதுல எல்லாருக்கும் என்டிஏ உடைய ப்ரீபோல் அலையன்ஸ்ல உருவாக்கப்பட்ட ஒரு ஆட்சி. அதுல என்டிஏ உடைய உறுப்பினர்கள் ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறேன். கார்த்திகேயன், நான் உங்க பாயிண்ட்க்கு தான் வரேன். கார்த்திகேயன், உங்க பாயிண்ட்க்கு தான் வரேன். கொஞ்ச நேரம் பொறுங்க. நீங்க பேசும்போது அமைதியா கேட்டுக்கிட்டு. அடுத்தது, நீங்க டெப்டி ஸ்பீக்கரை பத்தி நீங்க திரும்பி பேசிட்டு இருந்தீங்க. அதாவது சட்டத்திலே என்ன சொல்லுதுன்னா, அவருக்கு டெப்டி ஸ்பீக்கருக்கு அல்லது ஸ்பீக்கருக்கு அசிஸ்ட் பண்றதுக்காக 6 பேர் கொண்ட ஒரு பேனல் அவங்க மத்த நேரத்தில் அவை நடத்துவார்கள். போன தடவை, அதாவது 17வது மக்களவையில திமுகவை சேர்ந்த திரு ராசாவும் அந்த பேனல் இருந்தார். பல முக்கியமான மசோதாக்கள் நிறைவேற்றப்படும் போது அவர் அங்க இருந்தார். ஆக மொத்தம் நீங்க அந்த பேனலை நீங்க கொச்சைப்படுத்தாதீங்க. டெப்டி ஸ்பீக்கர் போஸ்ட் இருக்கவே இல்ல. அத பத்தி கடந்த ஆண்டுல நீங்க டெப்டி ஸ்பீக்கரே வச்சுக்கல வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. எப்ப தேவைப்படுதோ அப்ப வச்சுக்கிறோம். அதுதான் இந்த இடத்துல நீங்க டெப்டி ஸ்பீக்கர் வைக்கணும் அப்படின்னு ஒரு இடத்துல ஏதாவது ஒரு கட்டாயம் இருந்தா கண்டிப்பா அதை பத்தி பரிசீலனை செய்யப்படும். ஆனா எப்ப தேவையில்லாத பட்சத்துல அதுக்கு மட்டும் ஏன் கேக்குறீங்க? டெப்டி ஸ்பீக்கர் வைக்க கூடாது கட்டாயம் கிடையாது அப்படினா கன்சென்சஸ் கேண்டிடேட் இருக்கணும் கட்டாயம் இருக்காது இல்ல. அதுதான் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அது மட்டும் மரபு தேவைப்படுது. டெப்டி ஸ்பீக்கர் மட்டும் மரபு தேவைப்படுது இல்லையா? அப்ப மட்டும் மீறிக்கலாமா? அண்ணன் என்ன சொல்றார் பீட்டர் அல்போன்ஸ், நீங்க ஆப்பிளையும் ஆரஞ்சையும் கம்பேர் பண்ணாதீங்க. அதாவது பாராளுமன்றம் எப்படியோ சட்டமன்றம் எப்படியோ தேர்ந்தெடுக்கப்பட்ட அடிப்படையான ஒரு கேள்வி இருக்கு, அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க ஆச்சாரி. பிரதிநிதிகள் அவங்க கன்சென்சஸ் சார் ரெண்டு கேள்வி இருக்கிறாங்க சார். கன்சென்சஸ்ல நீங்க ஒரு கேண்டிடேட்டை நாங்க கொண்டு வர முயற்சித்தோம், ரைட்டு. ஆனா என்ன சொல்றாங்க, கடந்த நாடாளுமன்றத்தில் 17வது மக்களவையில் சபாநாயகராக ஓம் பிர்லா அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள் என்ன, எதிர்க்கட்சிகளுக்கான இடத்தை எங்க கொடுத்தாரு அப்படின்னு அவர் மீது பல்வேறு விமர்சனங்களை வைக்கக்கூடிய இடத்துல அவரையே மீண்டும் கொண்டு வந்து அவர்தான் சபாநாயகர்னு சொல்லி இதுக்கு நீங்க எல்லாரும் ஒத்திசைவோடு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்தையே அது அப்ப உங்களுக்கு ஒரு ஜனநாயகத்துல என்ன ஒரு இடம் கொடுக்குறீங்கன்னு கேள்வி எழுப்புறார் ராஜீவ் காந்தி. குட் क्वेश्चन ஐ அப்ரிஷியேட். கார்த்திகேயன், அந்த பதிலை நீங்க கேட்டுக்கோங்க. எப்ப ஓம் பிர்லா மேல உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சோ 17வது மக்களவையில் அவர் சபாநாயகர் இருந்தார். அவருடைய நடுநிலைமையில நீங்க கேள்விகள் எழுப்புறீங்க. ஏன் சார் ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்திருக்க வேண்டியதானே சார்? ஓம் பிர்லா, உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, உங்களை நீங்க பதவியை நீங்க பதவி விலகணும் அல்லது நாங்க உங்களை பதவியில இருந்து அகற்றுவதற்காக ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வரோம், ஓட்டெடுப்பு நடத்தி பார்ப்போம், அந்த ஓட்டெடுப்பு நடத்தல நீங்க தோத்துட்டீங்கன்னா நீங்க போங்கன்னு அவர் போறாரு. ஏன் சார் 5 வருஷம் எண்ணிக்கை இல்லங்கிறது தெரிஞ்ச விஷயமாச்சே சார். ஜனநாயகத்துல அவங்க என்ன கேக்குறாங்க இல்ல சார், அவரு ஒரு உதாரணத்தை சுட்டி காட்டினார் சார். அவையிலேயே இல்லாத உறுப்பினர்களை சஸ்பெண்ட் பண்ணீங்க,
இல்ல சார், அவையிலே இல்லாத உறுப்பினர்களை சஸ்பெண்ட் பண்ணாரு சார். அதை சுட்டி காட்டுறாரு, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றாரு. இன்னைக்கு கார்த்தி சிதம்பரம் சொல்றாரு, நான் அவையிலே இல்ல, என்ன சஸ்பெண்ட் பண்ணீங்களேன்னு லெட்டர் எழுதின, லெட்டருக்கு ரெஸ்பான்ஸ் கூட இல்லைன்றாரு. அப்ப அப்படியான ஒருவரை நீங்க கொண்டு வந்தா என்ன அர்த்தம் கேட்கிறாரு. ஒரு வார்த்தை தொடங்குறேன் சார். ஆச்சாரி சார், ஓகே, அவர் கார்த்தி சிதம்பரம் ஒரு கேள்வி கேட்டார். நீங்க போற போக்குல வந்து டெப்டி ஸ்பீக்கர் பத்தி எங்க பேசியிருக்காங்கன்னு சொன்னீங்க. இன்னைக்கும் வந்து தமிழ்நாடு சட்டமன்றமோ இல்லை மற்ற அவைகளோ மூத்த உறுப்பினர்களை வந்து அவையை வழிநடத்துவதற்கான அதிகாரங்கள் இருக்கு. ஆனால் ஓட்டு எடுக்கும் போது, அதாவது ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு போது, சட்டம் முன்வரி வருகிற போது அது அவையை வழிநடத்துவதற்கு அண்ணன் ஆராஜானாலேயோ இல்லை தம்பிதுரைனாலேயோ இல்லை அண்ணன் சிவானாலேயோ முடியாது. ஒன்று, டெப்டி பத்தி எங்க பேசியிருக்கு, எவ்வளவு நாக்கூசாம ஒரு பொய்ய பாஜக தொடர்ந்து. சார் ப்ளீஸ். குட் क्वेश्चन ராஜீவ் காந்தி. நான் பதில் சொல்றேன். அதாவது நீங்க சொல்றீங்க இல்லீங்களா, கான்ஃபிடன்ஸ் ஓட், நோ கான்ஃபிடன்ஸ் ஓட். ஏன்னா அந்த இடத்துல ஸ்பீக்கர் தான் அதை நடத்தணும். ஏன்னா அந்த டைம் பிரேக்கர்ல நான் ஸ்பீக்கரை பத்தி பேசுறேன். நீங்க ஒன்னு கவனிச்சார், அவர் டெப்டி ஸ்பீக்கர் பத்தி எங்கேயுமே இல்லைன்னு. இந்தியாவோட அரசியல் சட்டம் ஆர்டிகல் 95 அதை பத்தி மோடிக்கும் கவலை இல்லை, ஆடு நனைந்தால் ஓனாய்க்கு கவலை போதும் அவங்க கவலை. அது பவர் ஆஃப் டெப்டி ஸ்பீக்கர் ஒரு ஃபோர்ஸ்ல இருக்குதானே. ஓகே, அப்ப அந்த பதவியே இல்லாத மாதிரி போற போக்குல புழுகுறது ராஜீவ் காந்தி நீங்க பதில் சொல்ல விடுங்க. ஒரு நிமிஷம் கொஞ்சம் அரசியல் சட்டத்துல ஆர்டிகல் 95ல டெப்டி ஸ்பீக்கர் பதவி இருக்கா இல்லையா சொல்லுங்க சார். இருக்குது. ஏன் கடந்து நியமிக்கல? ஏன் நியமிக்கல? ஆனா ஏன் நியமிக்கல? ஏன் சார் நியமிக்கல? ஏன் நியமிக்கல? நான் வர்றேன். நான் சொல்றேன் ஏன் நியமிக்கலன்னு. நோ 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 நான் சொல்றேன். ஸ்பீக்கரோட தான் சார் அங்க வரும். நான் சொல்றேன் ஸ்பீக்கருக்கு வந்து ஏன் நியமிக்கல நம்ம எடுத்துறோம். நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வரீங்க. அந்த இடத்துல டைம் வருது. அந்த இடத்துல ஸ்பீக்கர் மட்டும் தான் தன்னுடைய ஓட்ட போட முடியும். அந்த சட்டத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன் நியமிக்கலனா, விடுதலை இந்தியாவில் வந்து தொடர்ச்சியாக நீங்க சொல்ற 2 முறை தவிர மற்ற அத்தனை முறைகளும் எதிர்க்கட்சிகளே துணை சபாநாயகர் பதவியை அலங்கரிக்கிறது. இவர்கள் ஒருவேளை ஓம் பிர்லாவுக்கு உடல்நல சரியில்லாமலோ இல்லை சொந்த கட்சி பிரச்சனையிலையோ இல்லை ஒரு நாள் 2 நாள் லீவு போட்டா கூட ஜனநாயக முறைப்படி எதிர்க்கட்சிகள் கொண்டு வருகிற எந்த தீர்மானத்துக்காவது பேச வாய்ப்பளித்து விடுவார் துணை சபாநாயகர் என்கிற அச்சத்திலையும் இவங்க நியமிக்கல. அதான் முக்கியம். அந்த குற்றச்சாட்டு எதிர்க்கட்சி சொல்லுது. அரசியல் சட்டம் நீங்க அப்படின்னா ராஜீவ் காந்தி ஒன்னு சொல்றேன். அப்படின்னா நீங்க வந்து டெப்டி ஸ்பீக்கர் பேனல் இருந்த ராஜா மேலேயே பேனல் ரொம்ப முக்கியம். அது முக்கியம். அதான் அது முக்கியம். பேனல் வேற, சபாநாயகர் வேற. பேனல் வேற, சபாநாயகர் வேற. பேசுவாதீங்க. இல்ல பேனல் வேற, சபாநாயகர் வேற. ஆச்சாரி பேனல் வேற. பீட்டர் குறுக்கிட விரும்பறாரா கேட்டுட்டாங்க. ஸ்ரீராம் உங்கள்ட்ட வர. இல்ல ஒரே நிமிஷம் உங்கள்ட்ட